அசோசியேஷன் மிஸ்டர் மனோகரன் சார் வந்து ஒரு சில வார்த்தைகள் நமக்கு பேச போகிறாரு. எனது மனதார வணக்கம். உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் சோர்வா இல்லைன்னா வேறு என்ன வார்த்தை சொல்கிறேன்னு தெரியல. முதல்ல மைக்கு சரியாக கேட்குதான்னு எனக்கு தெரியல. ஒரு சார் அப்புறம் பார்த்துடலாம் சார். ஓகே, தேங்க்யூ சார். மாலையில் அப்புறம் பார்த்துடலாம் தெரியுமா? எங்களால் கொடுக்க முடியாது சார். எல்லாம் சேர்ந்துடுறாங்க. இங்கே நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த காரியம் தான் முக்கியம். எனக்கு தட்டி வைக்கிறது அது எனக்கு இல்லை, யாரோ ஒரு உருவம் இருக்காங்க. இந்த கோட் சூட்டை போட்டுட்டு ஏஐயில் ஒருத்தர் பண்ணி இப்போ இந்த பொன்னாடை வாழ்த்து மக்கள் எதுக்கு வந்திருக்கிறாங்க? என்னை பாராட்டி என்ன இது? கொஞ்சம் உண்மையிலே எனக்கு கொஞ்சம் உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அவங்க பாசத்தில் சொல்கிறாங்க, எனக்கு புரியுது. ஆனால் ஒவ்வொரு குடும்பமும் நம்மால் மேலே வரணும், மேலே வர முடியும். அதுக்கு தான் இங்கே நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம அசோசியேஷன் எப்படி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வெற்றி எங்கே வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 26ஆம் ஆண்டு நமக்கெல்லாம் ஒரு விடிவு காலம். நம்ம மேடையில் பேசுவோமே, லட்சம் கோடி கண்டிப்பாக பார்க்க போகிறோம். நான் இது ஆசை வார்த்தையாகவோ இதாக இல்லை. நம்பர் 1, எனக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது நைட்டு பகல் எல்லாம். எடுத்த உடனே அலோன்னு நான் சொன்ன உடனே அங்கேருந்து கெட்ட வார்த்தையாக பேசுகிறாங்க. நீ என்னடா பெரிய இவனா இன்னும் அதாவது இவ்வளோதான் இல்லை, ஜெயிச்சாச்சு. நம்மை பார்த்து ஒரு கூட்டம் பயப்படுகிறது. அனைத்து அரசியல் கட்சிகளும் சொல்கிறார்கள், தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க. இங்கே கூட வந்திருக்கிறாங்க, எல்லா கட்சியிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க நாம் சாதாரண ஒரு அமைப்பு, அவங்கெல்லாம் எங்கேயோ இருக்கிறாங்க. ஆனால் நம்மை மதித்து நம்மளுடைய உதவி வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய கூட்டங்கள் நம்மளிடம் வந்து நிற்கக்கூடிய இடம் நாம் உருவாக்கியிருக்கிறோம். அது யாரால்? உங்களால், இந்த நண்பர்களால். இவங்க தான் அந்த கஷ்டப்பட்டு இன்றைக்கி நான் எங்கேயுமே போக முடியல. எங்கே போனாலும் அங்கே ஒரு செக் வைக்கிறாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு. நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். நம்முடைய எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கும். ஒரு அசோசியேஷன் வச்ச உடனே எல்லோரும் நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு அமைப்பு இது என்ன செய்ய முடியும், ஏதோ ஒரு வசூல் பண்ணுவாங்க. இது வரைக்கும் 2009 ஆரம்பிச்சிருந்து இது வரைக்கும் எந்த கம்பெனிக்கு நான் போனதில்லை, ₹1 வசூல் பண்ணதில்லை. 2 இடத்துல நடந்திருக்கு சம்பவம். இப்போது ஒரு கம்பெனிக்காரருக்கு ஒரு 25,000 அனுப்பி விட்டுருக்காரு. ஒரு நண்பர் மூலம், எனக்கு அது என்னன்னே தெரியாது. அவர் 25,000 என் அக்கௌண்ட்டில் வரத பொறுத்து தான் எனக்கு தெரியும், ஒன்றும் சொல்ல. இன்னொரு நண்பர் ஒரு 10,000 கொடுத்துருக்காரு. இந்த 35,000 தாண்டி இந்த 17 வருஷமாக யாரிடமும் ₹1 வாங்காமல் இந்த அசோசியேஷன் நடத்தியதுக்கு இன்றைக்கி வெற்றி அடைகிறோம். இந்த 26 எலெக்ஷன் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடுகிறது. உண்மையிலே ஒரு 2-3 விஷயம் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ளணும். ஆனால் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாது. இதுதான் பிரச்சனை இருக்குது. என்ன காரணம்னா, நான் அன்றைக்கி சேலத்தில் ஒரு மீட்டிங்கில் சொன்னேன். அந்த சேலம் மாநாட்டில் கூட்டத்தில் இந்த டாப் லெவல் கமிட்டி மீட்டிங் நடக்கும்போது சொன்னேன், இது வெளியில் சொல்லிடாதீங்க,
நம்மளுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு உறுதி கேட்டேன். 200 பேருக்கு மேலே இருந்தாங்க. அத்தனை பேரும் சத்தியம் பண்ணாங்க. அடுத்த 1 மணி நேரத்திலேயே எனக்கு மேலே இருந்து அழைப்பு, எப்படி இப்படி நீங்கள் பேசலாம் அப்படின்னு. நேற்று கூட எனக்கு அது ஒரு செய்தியாக எப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க பெரிய இடத்துலேருந்து. நாம் நியாயத்தை தான் சொல்கிறோம், இருந்தாலும் சில ரகசியங்களை கூட நம்ம காப்பாற்ற முடியல. ஒரு சங்கம் எந்த தொழிலுக்கும் வச்சிடலாம், ஆனால் எம்எல்எம் ஃபீல்டில் வைக்கணும்னா கஷ்டம். ஏன்னா எல்லாருமே பிஹெச்டி முடித்தவங்க, யாருமே இங்கே என் பின்னாடி 10,000 பேர் 20,000 பேர் இருக்கிறாங்க. நான் இந்த கம்பெனியில் இந்த அளவு ஜெயித்தேன், என் கூட பேச முடியுமா? பேசி 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 கடைசியில் இன்றைக்கி நம்ம நிலைமை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 பேர் காப்பி குடிக்க போகலாமான்னு கேட்கும்போது 4 காப்பி 4:30 இப்படி நிலைமையை நம்ம சிந்திக்கக்கூடிய இடத்துல நாம் இருக்கிறோம். ஏன்? உண்மைக்கு வாங்க. நம்மளுக்கு கனவுலேயே மிதக்கிறோம். வெளியில் வர முடியுமா? வர முடியும். 26 நாம் இந்த அரசியல் கட்சி மட்டுமல்ல, மிகப்பெரிய சப்போர்ட்டெல்லாம் நமக்கு வந்துட்டு இருக்குது. அது காரணம் எம்எல்எம், அத்தனை எம்எல்எம் கம்பெனிகளும் சேர்ந்து ஒரு இடத்துல எந்த கம்பெனி செய்தாலும் அது ஒரே இடத்துல இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் உலகத்திலே கிடையாது. எந்த நாட்டிலும் பல கம்பெனி செய்யக்கூடிய லீடர்கள் சந்திக்கக்கூடிய ஒரே அமைப்பு நம்மளுடைய நெட்வொர்க் வெல்ஃபேர் அசோசியேஷன் தான். அதனால தான் வெளிநாட்டில் இருந்தால் எல்லாருமே கேட்குறாங்க, என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் நம்மளுடைய நிலைமை என்ன ஆகுதுன்னா, என்ன வேணும்னு கேட்குறாங்க, ஏதாவது கேட்டாச்சுன்னா அது ஒரு குரூப் மட்டும் அடிச்சிடுவாங்க, மக்களுக்கு போக மாட்டேங்குது. மிகப்பெரிய சப்போர்ட்டெல்லாம் நமக்கு கிடைக்குது. நான் சொல்கிறது சாதாரணமாக சொல்ல, நிரூபிக்க முடியும். நான் ஆதாரம் இல்லாமல் எதுவுமே பேச மாட்டேன், உங்களுக்கு தெரியும். உண்மையிலே நம்ம ஒரு இடத்துல வந்திருக்கிறோம், இதை புரிஞ்சுருக்கும் போல. இதை வச்சு நம்மளும் உயர்ந்து, நம்ம சமுதாயம் உயர்ந்து, நம்ம குடும்பத்தையும் வளர்த்து வருங்கால சன்னதி மிகப்பெரிய இடத்துக்கு போக முடியும். இந்த ஒரே நோக்கத்தில் தான் நான் இருக்கிறேன். எனக்கு பொன்னாடை போர்த்துவாங்க, எனக்கு கட் அவுட் வைப்பாங்க, நான் எல்லாமே பார்த்துட்டேன். என்னுடைய நண்பர் தனபால் சார் பேசுனாங்க, நான் சின்ன வயசுலேயே போராட்டம் அதெல்லாம் முடித்தாச்சு, கல்யாணம்லாம் தலைமை தாங்கியிருக்கேன்னாங்க. நான் உண்மையிலே 16 வயசுலேயே ஜெயிலுக்கு போனவேன், போராட்டத்துக்காக, மக்களுக்காக. நெருக்கடிகளில் கைது செய்யப்பட்டிருக்கிறேன். கல்யாணம் அவர் சொன்னார் தலைமை தாங்கியிருக்கிறேன்னு. இதில் என்ன இருக்குது? கல்யாணம் என் தலைமையில் நடந்திருக்க என்ன இருக்குது? எனக்கு கல்யாணமே ஆகலை. எனக்கு கல்யாணமாக இருக்கு முன்னாடியே நான் கல்யாணத்துக்கு தலைமை தாங்குகிறேன். இந்த சாதனை இதை நான் பெரிய அளவில் பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லை. மக்களுக்கு என்ன கிடைக்குது, இதாங்க நம்ம பார்க்கணும். நான் என்றைக்குமே அதுக்கு பார்த்தது கிடையாது. எல்லாரும் எல்லா பத்திரிகையும் என்னை பற்றி எழுதியிருக்கிறாங்க, ஜூனியர் உடனில் எழுதியிருக்கிறாங்க, ஹிந்துவில் எழுதியிருக்கிறாங்க, தினமலரில் எழுதியிருக்கிறாங்க, தந்தியில் எழுதியிருக்கிறாங்க. என்ன பிரயோஜனம்? மக்களுக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுக்கெல்லாம் தெரியும், தினமலர் ஃபேமஸ் பத்திரிகை, அதில் என்னுடைய வாழ்க்கை வரலாறு எழுதுகிறாங்க. அப்போ ஏதோ ஒன்று நான் செய்திருக்கிறேன், ஆனால் அது எனக்கு பெருமை. மக்களுக்கு என்ன? இப்போ மக்களுக்கு இருக்குது. உங்கள் தொழில் வளர்த்து கொள்வதற்கு, உங்கள் பொருளாதாரத்தை வளர்த்து கொள்வதற்கு கண்டிப்பாக இந்த 26 முடியும். அதுக்கு காரணம் நான் அல்ல. இதுதான் நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். நம்ம மக்கள், நாங்கள் இந்த ஒரு 6-7 மாதம் இப்போ மீட்டிங் பண்ணுறோம்ல, எல்லா ஊர்லேயுமே அழைப்பும் கிடையாது, விளம்பரம் கிடையாது. அனைத்து இதுலேயும் வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புகிறோம். இன்றைக்கி வேலூரில் மீட்டிங், நாளைக்கு திருவள்ளூரில் மீட்டிங், எல்லா இடத்திலும் வந்தார்கள். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அமைப்பிலிருந்து கேட்குறாங்க,
எப்படி இப்படி ஒரு கூட்டத்தை இது வருகிறார்கள்? அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். மக்கள் சக்தி, பெரிய சக்தி நம்மிடம் இருக்கிறது. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே மாணவன் அல்ல, எனக்கு வயசு 72. உங்களையெல்லாம் காட்டிலும் நான் சிறந்த பேச்சாளர் அல்ல. அழகு கூட நீங்களாம் பிரகாசமாக இருக்கிறீங்க. எங்கள் அம்மா அப்பா இருட்டில் பெற்றுட்டாங்க, அது கூட இல்லை. ட்ரெஸ் கோடு எனக்கு இதை தவிர வேறு எதுவும் கிடையாது. வெளிநாட்டுக்கு போகணும், டெல்லி போகணும் தான் கோட்டு சூட்டு போடுவேன். எல்லாத்துலேயும் நீங்கள் உயர்ந்தவர்கள். அப்போது நான் இருந்து என் கூட நீங்கள் நின்று இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கிறோம். அப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வரப்போகிறீங்க சீக்கிரமாட்டு. ஏன்னா நான் விடைபெறுகிறேன்னு நான் மார்ச்லேயே அறிவிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக புதிய நிர்வாகம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியான இது வருவாங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். வருங்காலத்தில் இப்போ ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டு இதெல்லாம் கிடைக்க போகுது. அதில் மாற்றே இல்லை, உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ இடையில ஒரு வாரத்தில் ஒன்று நடந்தது. நான் இடையில வேறு கதைக்கு போகிறேன், மன்னிச்சிடுங்க. ஏன்னா உங்களை மாதிரி எனக்கு கோர்வையாக பேச தெரியாது. ஒரே ஒரு செய்தி ஒரு எம்எம் லீடருடைய பொண்ணுக்கு உடல்நிலை சரியில்லைன்னாங்க. உடனே பாலமுருகன் சார் எனக்கு சொன்னாங்க. அப்போ செய்தியாக போடணுமா தலைவான்னு கேட்டாங்க. போடுங்கன்னு நான் சொன்னேன். அது என்ன ஆச்சுன்னு கேட்கலாம். இன்றைக்கி அதனுடைய செய்தி ஒரு பெரிய இடத்துலேருந்து நமக்கு ஒரு ஆதரவு. அவர் சொன்னார், இதை மாதிரி நீங்கள் செய்வதாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். அவர் சொன்னதை நான் சொல்ல முடியாது, இப்போது காரணம் இருக்குது. ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக அசோசியேஷனுக்கு தான் நீங்கள் பணம் வாங்க மாட்டேங்கிறீங்க, இது தொண்டு செய்றீங்க. நான் இந்த இறந்தவங்க ஃபோட்டோலாம் போட்டு எல்லாருக்கும் தெரியும், வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்களும் தெரியும். யாராவது இறந்தாங்கன்னா இப்படி நம்ம நண்பர் இறந்துட்டாருன்னு வருத்தப்படுகிறோம் இப்படின்னு போடுவேன். உடனே ஃபோன் வரும். இந்தியா மட்டுமல்ல, உலக நாட்டிலிருந்தெல்லாம் வரும். அந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணுமான்னு கேட்டாங்க. நான் பயந்தேன், வாங்கலை. ஆனால் இப்பொழுது துணிவு வந்தது. காரணம் நீங்களெல்லாம் வந்திருக்கிறதுனால. இப்பொழுது யாரிடமும் கேட்கவில்லை. NWA உதவும் கரங்கள்னு ஒரு அமைப்பை இப்போ தொடங்குகிறோம். இது முடியும் தெரிஞ்சதுனால தான், ஒரு பெரிய சப்போர்ட்டு நமக்கு கிடைச்சதுனால தான் இதையும் நான் ஒத்துட்டேன். அந்த வகையில் இனிமேல் ஒரு எம்எல் லீடருடைய வீட்டில் குழந்தைக்கு படிப்பு செலவு, மருத்துவ செலவு, இன்சூரன்ஸு, யாராவது இறந்தால் அதுக்கு ஒரு உதவி செய்வதற்கு நான் ஒரு குழுவை எடுக்கலாம் என்ற பொழுது முன்னாடி ஓடி வந்தார் ஒருத்தர். சார் அப்படின்னாரு. 100%, 100க்கு 100% சரியான ஒரு நபர் காஞ்சிபுரம் மணிசார் அவர்கள். கொஞ்சம் மேலைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். தம்பி, நான் ஒரு அமைப்பை ஏற்படுத்த யாருக்குமே தெரியாது, என் நண்பர்கள் கூட தெரியாது யாருக்குமே. அதனால் எல்லோரும் மன்னிச்சுடுங்க. இது ஒரு காரணத்தை வச்சு தான் நான் இதை எடுத்திருக்கிறேன். யார் நீங்களாம் இல்லை, நான் 25 வருஷம் இருந்தேன், நான் 30 வருஷம் உங்க கூட இருந்தேன். இந்த தடவை ஜெயிக்கணும். நம்ம மக்கள் வீட்டில் ஒரு பிரச்சனைனா தீர்த்து வைக்கணும். அந்த கண்டிஷனில் இவருடைய தலைமையில் ஒரு குழுவை போட்டிருக்கிறேன். மாவட்டத்துக்கு ஒரு மெம்பரை எடுக்க போகிறேன். உங்களுக்கு என்ன வேணும் கிடைக்கும். என்ன காரணம்னா பொருளாதாரம் தான். மொத்தத்தில் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அந்த பொருளாதாரம் வந்து விட்டது. அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன பொருளாதாரம் அல்ல. அதுக்கு நமக்கெல்லாம் அது நான் மணிசார்ட்ட கேட்டேன். அவர் சொன்னதை கேட்டு நான் அப்படியே அரண்டுட்டேன். தகுதி உள்ள நபராக, அதுக்கு எல்லாருக்கும் தகுதியிலாம் நினச்சாங்க. எல்லாருக்கும் தகுதி இருக்குது. அது எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் அதுக்கு அடுத்தது வரேன். மணிசார் அவர்களை நம்ம எல்லோரும் சேர்ந்து பாராட்டி அந்த குழுவை சரியாக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன்.
காஞ்சிபுரத்திலிருந்து மணி சார். கொஞ்சம் நில்லுங்க சார், மணி சார் கொஞ்சம் நில்லுங்க. இந்த குழுவில் வந்து இப்போ கொஞ்சம் பேர் நான் அறிவிக்கிறேன், நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்போ அதை சொல்ல முடியாது, ஏன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம மக்கள் எப்படி பாய் வாங்குறது. ஏன்னா எல்லாருமே வேலை செய்யறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால் அதை சொல்லாமல் காஞ்சிபுரம் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பாலமுருகன் சார், வக்கீல் பாலமுருகன் சார். திருப்பூரிலிருந்து குருசாமி சார். மதுரையிலிருந்து ஞானசேகரன் சார். இந்த 4 பேர் தான் இந்த குழுவை எடுக்க போகிறாங்க. இப்போவே நாங்கள் நிறைய பேர் எடுத்துகிட்டு இருக்கிறோம், இங்கேயே இருக்கிறாங்க, நீங்கள் உங்களே இருக்கிறீங்க. ஆனால் மணிசார் தலைமையில் இந்த இயக்கம் பதிவு செய்யப்படுகிறது. அக்கௌண்ட்டில் இது பண்ணி எல்லா விதத்திலும் நமக்கு உதவுவதற்கு அவர்கள் தயாராக வந்திருக்கிறார்கள். இது வந்து நாளைக்கு அல்ல, நல்லா புரிஞ்சுடுங்கோ, கொஞ்சம் டைம். ஏன்னா நிறைய சட்ட சிக்கல் இருக்குது. ஆடிட்டர் இப்போ தான் இது பண்ணுறாங்க, இப்போ தான் தொடங்கியிருக்கிறோம். பணம் மட்டும் ரெடி, திட்டங்கள் போடணும், எல்லாம் கொஞ்சம் டைம் கொடுத்து ஒரு டேட் அறிவிப்பாங்க. அதிலிருந்து உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்துடலாம். அந்த ஆதேசு அந்த ஒரு ஆனால் இந்த 7 மாத உழைப்பு தான் இன்னைக்கு மிகப்பெரிய வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கு. இதை சரியாக பயன்படுத்தினால் நம்மளுடைய நிலைமை, நம்ம குடும்ப பொருளாதாரம் எல்லாமே மாறும். எல்லா அமைப்புக்கும் ஒரு கொள்கை வச்சுருப்பாங்க. என்ன வச்சுருப்பாங்கன்னா, எங்கள் ஒவ்வொரு ஜாதி சங்கம், மத சங்கம் எல்லாம் அதை வளர்க்கணும் அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், முக்கியமாக நம்மளுடைய முதல் கோரிக்கையை பொருளாதாரத்தில் மேலே வர வேண்டும். ஒவ்வொரு எம்எல்எம் லீடரும் நாம் மேடையில் சொல்கிறோமே காரு பைக்குன்னு, அதில் வசதியாக நம்ம குடும்பத்துக்கு செய்யணும். முடியும், நம்மளால் முடியும். அதை இந்த தடவை நம்ம செய்து காட்ட போகிறோம். மிகப்பெரிய இன்னும் கொஞ்சம் டைம் வந்துவிட்டோம். அதுக்கு பிறகு இப்போ ரூபன் சாரு, பிரபாகரன் சாரு, தமிழ்ச்செல்வன் சாரு, இவங்களுக்கெல்லாம் ஒரு ஒர்க்கு, பெரிய ஒர்க்கை இப்போ வந்திருக்குது. இன்னும் அவங்களுக்கே தெரியாது, சொல்லலை. அவங்க செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். ஒன்றும் இல்லை, இங்கே என் சிஸ்டர் வந்திருக்கிறாங்க, டீச்சரம்மா, கொஞ்சம் இருந்தீங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, இப்போ அவங்களுக்கே அது தெரியாது. கிருஷ்ணகிரி அவங்க
நம்ம சங்கத்துக்காக கடுமையாக வேலை செய்வாங்க. வாய்ப்பு அவங்களுக்கு ஒரு தலைமையேற்று எனக்கு தெரியும் அவங்களால எல்லாரும் மேலே வர வாய்ப்பு இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா பணம். நம்ம கூட நிற்கக்கூடிய தூண்கள் பாருங்க, அத்தனை பேரும் எதுக்கும் ரெடியாக வந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம வெற்றி எங்கே வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த 7 மாதம் வெளிச்சம் மிகப்பெரிய வந்திருக்குதா. உலகமே இந்தியாவிலேருந்து என்ற ஒரு 3 நாளைக்கு முன்னாடி டெல்லியிலேருந்து ஒரு லேடி பேசுகிறாங்க, ஒரு அம்மா அழகான தமிழில் பேசுனாங்க, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அங்கே வரைக்கும் பரவி ஏன் தமிழில் பேசுனாங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். எனக்கு தமிழ் தவிர வேறு எதுவும் தெரியாது. அதனால தமிழில் பேசுனாங்க. ஒரு தமிழ் பெண்ணை பிடிச்சி பேச வச்சாங்க. மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஆல் இந்தியா நெட்வொர்க் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆக்ட் 2009 பதிவு பண்ணுறோம். 2012 ட்ரஸ்ட்டாக ஒரு பெரிய நிறுவனம் நமக்கு பண்ணி தருது. அப்போ 1000 கோடி ரூபா நமக்கு தரதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்க. அன்னைக்கு நான் பயந்தேன், 1000 கோடியை வாங்கி அப்படின்னு. இன்றைக்கி பயப்படலை, நீங்களாம் இருக்கிற தைரியம். அதுக்கப்புறம் குஜராத்திலேருந்து ஒரு வைர கம்பெனி, எல்லாருக்கும் தெரியும், வைர கம்பெனியில் ஒரு பெரிய இது சொன்னாங்க. அன்னைக்கு நான் பயந்தேன், இன்றைக்கி நான் பயப்படலை. அதன் பிறகு 21 எலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய தொகையை நமக்கு இது பண்ணாங்க, கையிலே கொடுத்தாங்க சூட்கேஸை. நான் அன்றைக்கி பயந்தேன், வச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி பயப்படல. எது வேணாலும் சொல்லுங்க, எதை வேணாலும் சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. அதனால தான் நம்ம அசோசியேஷன் இன்றைக்கி என்ன நிலைமைக்கு தெரியுமா, இந்த ஒரு மாதத்தில் மட்டும் 3 அசோசியேஷன் தொடங்கப்பட்டிருக்கிறது. 3 அசோசியேஷன் கூட்டமே போட்டுட்டாங்க. ஒரு அரசியல் கட்சியில் போய் பேச போகிறோம், அந்த லீடர் என் கூட வராரு, அவர் தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி பேசுகிறாரு. அந்த அரசியல் கட்சி நம்ம கொள்கையை ஏற்றுட்டாங்க. முதல் வெற்றி. அடுத்தது பிரச்சாரத்துக்கு அவங்க கேட்குறாங்க, எல்லா சப்போர்ட் நாங்கள் பண்ணித்தரோம், உங்களுடைய பிரச்சாரம் மட்டும் எங்களுக்கு போதும், உங்கள் நண்பர்களை நாங்கள் விசாரித்தோம், எல்லா தொகுதியிலும் நீங்கள் இருக்கிறீங்க, 234 தொகுதியிலும் இருக்கக்கூடிய ஒரே குரூப்பு நீங்கள். பேச்சு திறமை இருக்குது, பேச்சு திறமை உங்களை மாதிரி பேசவே முடியல. ட்ரெஸ் கோடு இருக்குது, வண்டி வாகனம் வச்சிருக்கிறீங்க, தயவு செய்து எங்கள் கட்சி ஆதரிங்கிற இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அந்த மீட்டிங்கில் அந்த குரூப்பில் என் கூட பேசுகிற லீடர் தனி சங்கம். அன்னைக்கு இவ்வளவு கோடியா? நாம் பணத்துக்காக இருக்கிறோம்? வேணும், நாங்கள் சம்பாதிச்சோம், நாங்கள் வேலை செய்து சம்பாதிப்போம். நான் கான்செப்ட் செய்யும்பொழுது என்கிட்ட பணம் கொட்டிச்சு. முதல் கான்செப்ட்லேயே ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபா. ஒரு நாளைக்கு நான் வேண்டாம், எனக்கு என்னடா டெய்லி 2 லட்சம் ரூபா தான். அந்தமாரி வெற்றியாளர். நான் என்னையை பற்றி பேசுகிற காரணம் இருக்குது. விளையாட்டு கிள்ளுக்கிறியான்னு நினைக்கிறாங்க. உலக அளவில் நான் படிக்கலை, உலக அளவில் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த தொழிலில். அந்த ரெக்கார்டை இதுவரைக்கும் உலகத்திலே யாராலையும் முடிக்க முடியல, முறியடிக்க முடியவில்லை. ஏன்டா ஆதாரம். அதனால் என்னைய சாதாரணமாட்டு இந்த மிரட்டுறாங்க நைட்டெல்லாம், நீ என்ன பெரிய இதா காந்தியா? ஆமாம், காந்தி தான். எங்கள் மக்கள் நிற்கும் பொழுது நான் எதுக்கு பயப்படணும்? வாழ்ந்தாச்சு. நான் என்ன செய்திருவாங்க? நமக்கு அந்த பயமெல்லாம் கிடையவே கிடையாது, எப்போதுமே கிடையாது. அதனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஓனர்லாம் இன்றைக்கி என்ன செய்கிறதுன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இதை சரியாக பயன்படுத்தலைன்னா திரும்பியும் நம்மளுடைய 2009, 2010, 2011 நம்ம கொடி கட்டி பறந்தோம். ஆர்எம்பி, டிஎல்சி, வீக்கேன், இந்த மாதிரி 4-5 கம்பெனி தான். ஆம்பே கொடி கட்டி பறந்தோம். உள்ளுக்கு வர்றதுக்கு பீஸ் கட்டிட்டு வந்தோம். இன்றைக்கி நம்ம உள்ளுக்கு வரணும்னா பெட்ரோல் காசு போடுவியா? 6 மணிக்கு பார்ட்டி. சரி சார், பார்ட்டி வைக்கிறோம்.
பார்ட்னா என்ன பிராண்டு? அந்த நிலைமைக்கு நம்ம தொழிலை கொண்டு வந்திருக்கிறாங்க. யார் காரணம்? நாமளா? நாம் கம்ப்ளைண்ட் பண்றோம். 2009 நான் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதுறேன். எம்எம் இண்டஸ்ட்ரியை தடை செய்யுங்கள், தடை செய்யுங்கள் நான் லெட்டர் எழுதுறேன். ஏன்னா முதலமைச்சருக்கு பிரதமருக்கு எழுதுறேன். அனுமதி லைசன்ஸும் கொடுத்துட்டு எல்லாம் எங்கள்கிட்ட இருந்து டிடிஎஸ் வரியும் வாங்கிட்டு எங்கள் தொழிலை மோசம் சொன்னீங்கன்னா என்னது? நீங்கள் தடை பண்ணுங்க, நாங்கள் வேற தொழிலை பார்க்குறோம். அனுமதியும் கொடுத்துட்டு எம்மலமா இது ஒரு தொழிலா? என்ன நினைச்சிருக்காங்க? எந்திரிச்சிட்டோம், நாம் எந்திரிச்சிட்டோம். இனிமேல் வரக்கூடிய இளைஞர்கள் இது கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும், நம்பிக்கை இருக்குது. நம்மளுடைய ஒரே நோக்கம் யாருக்கு நம்ம தலை புரிய வேண்டியது இல்லை, பயப்பட வேண்டியது இல்லை. உழைக்கிறோம், உழைச்சி சம்பாதிக்கிறோம். இங்கே இன்னைக்கு ஸ்டால் போட்டுருக்கிறாங்க, பார்த்துருப்பீங்க ஒவ்வொருத்தரும். எப்படிப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது? எங்கேயாவது கிடைக்குமா? அதெல்லாம் ஒவ்வொரு ப்ராடக்டும் நினச்சி பார்க்க முடியாத ப்ராடக்ட் வச்சுருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு செய்ய முடியல. ப்ராடக்ட் கம்பெனியா? கேலி. இதிலிருந்து விடுதலை, இந்த இதில் தான் சொல்லுவாங்க ஒரு மதத்தில் விடுதலை விடுதலைன்னு. அதான் எனக்கு வருது. கண்டிப்பாக கிடைச்சி விட்டது. சரியாக பயன்படுத்துவோம். ஏன்னா நம்ம அசோசியேஷன் கொஞ்சம் நெஞ்சம் கடந்து வரலைங்க, உண்மையிலே வரல. பல போராட்டங்கள், உண்ணாவிரதம் இருந்திருக்கிறோம். கேரளாவில் வந்து 2010 உண்ணாவிரதம். இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியை தடை செய்யுங்க, ப்ராடக்ட் கம்பெனி ஆதரியுங்கள், ஒரு அரசு அங்கீகாரம் கொடுங்கன்னு சொல்லி உண்ணாவிரதம். எர்ணாகுளத்தில், திருவனந்தபுரத்தில் கூட்டம், கல்கத்தாவில் கூட்டம், டெல்லியில் மீட்டிங். அதாவது தர்பார் சொன்னதில் கொஞ்சம் நியாயம் இருக்குது சார், நான் இல்லைன்னெல்லாம் சொல்ல மாட்டேன். நிறைய பாதிப்புகள் அதனால் சின்ன வயசுலேருந்தே பாதிக்க. படிப்பு போனது போராட்டத்தினால் நிறைய விஷயங்களை இழந்திருக்கிறேன். ஆனால் ஒன்று செய்தால் ஒன்று கிடைக்கும். நம்ம நான் இந்து மதத்தை சார்ந்தவன், தப்பாக எடுத்துறாங்க. அதில் சொல்லியிருக்குது, நீ செய்ய வேண்டியது செய், கடவுள் உன்னை பார்ப்பார். நான் சாமியை கும்பிட மாட்டேங்க. என் சாமியை உண்மையிலே அவ்வளோ ஒரு கிடையாது எனக்கு. ஆனால் எனக்கு நல்ல மனைவியாகவும் கடவுள் கொடுத்தார். நல்ல பசங்க 2 பேர் இன்றைக்கி நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. எந்த சிக்கனுமே எனக்கு கிடையாது. ஆனால் நான் பாட்டு ஊராக சுற்றிட்டு தான் இருந்தேன். இன்றைக்கி நிற்கிறேன்னு சொன்னால் ஏதாவது நல்லது செய்தால் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். நான் நிறைய சொல்ல முடியும், அது என்னையை பற்றியோ. நம்ம போராட்டங்கள் கேரளாவில் வந்து அவங்க அங்கீகாரம் கொடுத்த உடனே அரசியல் கட்சிகள்லாம் உள்ளுக்கு போந்துட்டாங்க. இன்னும் இண்டஸ்ட்ரிக்கு இதுக்கு ஒரு தொழில் சங்கத்தை தொடங்கிட்டாங்க. காரணம் யார்? 2009 அங்கே மீட்டிங் பண்ணியது யார்? நம்ம நெட்வொர்க் வெல்ஃபேர் அசோசியேஷன். நாம் அந்த பேர் வாங்கினோம், இதெல்லாம் கிடையாது. எல்லா இந்தியா முழுவதும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏமாந்தவங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்த ஒரே அமைப்பு நம்ம அமைப்பு. நம்ம நெட்வொர்க் வெல்ஃபேர் அசோசியேஷனில் கம்பெனி கொடுத்தவங்க இன்னும் பாசி கேஸ் நடந்துருக்குது, இன்னும் முடியல. ரியா 162 பேருக்கு பல கோடி ரூபா வாங்கி கொடுக்குறோம். பாசியில் இருந்து நம்மகிட்ட கம்பைன் பண்ணவங்க அத்தனை பேருக்கும் பணம் வாங்கி கொடுத்துருக்குறோம். ஆனால் அது வேதனையான விஷயமாட்டு தான் அது முடியுது. நிறைய விஷயங்கள் இருந்து நம்ம பின்வாங்க வேண்டி இருக்கிறது. எனக்கு ஒரு படை அல்ல, எனக்கு வந்து ஏன்னா வேலை இருக்குது. நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். முழு நேரமாக என்னால் போக முடிந்தது, அவர்களால் முடியாது. அப்போ அதிலிருந்து நான் பின்வாங்க வேண்டிய நிலைமை. அதுக்கடுத்து நிறைய கெட்ட பேர் வேறு. இந்தமாரி பணம் வாங்கி கொடுக்கும் பொழுது அவங்க ஒரு அன்பளிப்பு கொடுக்குறாங்க, நான் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? மிகப்பெரிய அமௌண்ட் இவர் கம்பெனியில் வாங்கியிருப்பார். அப்போ அதே பயந்தேன். அடுத்தது பணம் வாங்கி கொடுத்துருப்பேன், 3 மாதம் 4 மாதம் கழித்து இன்னொரு திரும்பி வருவாங்க, இன்னொரு கம்பெனியில் ஏமாந்துட்டேங்கன்னு.
அப்போ மக்களையும் நம்ம திருத்துறதுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. ஏன்னா பொருளாதாரம் நானும் பாதிக்கப்படுகிறேன். அப்போ ஒதுங்க வேண்டிய கட்டம் வழி மட்டும். இப்பொழுது நான் சொல்வேன், ஒரு கம்பெனியில் ஏமாந்துருந்தீங்கன்னா, அது எந்த கம்பெனி எவ்வளவு பெரிய கொம்பனாக இருக்கட்டும், அவன் பின்னாடி ஒரு பெரிய அரசியல்வாதி இருக்கட்டும், ஒரு பெரிய அதிகாரி இருக்கட்டும், ஒரு ரவுடி இருக்கட்டும், கண்டிப்பாக நம்மால் வாங்க முடியும். ஏன் நாமும் மனுஷன் தானே, அவனும் மனுஷன் நம்மளும் மனுஷன். அவனுக்கு ஒரு அரசியல்வாதி சப்போர்ட் பண்ண நமக்கு பண்ண மாட்டாங்களா? நல்ல அரசியல்வாதி இருக்கிறாங்க. ஒரு அதிகாரி கிடைக்க மாட்டாரா? நல்ல அதிகாரிகள் நிறைய பேர். இப்பொழுதும் நேற்று ஒரு சம்பவத்துக்கு ஒரு பெரிய அதிகாரி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இது ஒரு சம்பவம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல அதிகாரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ரவுடிம்போ, ரவுடினா கொலை பண்ணுறவர், கொள்ளை அடிக்கிறவர், எதுக்கும் பயப்படாதவர், அப்படி தான் நம்மலாம் நினச்சிருக்கிறோம். இல்லை, அதுலேயும் நல்லவங்க இருக்கிறாங்க. சென்னையில் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்பாக சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு குடும்பமாக நிறைய பேர் தங்கியிருக்கிறாங்க. ஏலகிரி மலையை சார்ந்தவர்கள், வேலூருக்கு மேலே இருக்குது. அப்போது டெய்லி தங்கியிருக்கிறாங்க, குழந்தைகளோடு தங்கியிருக்கிறாங்க. அப்போது ஒரு அதிகாரி பார்த்துட்டு, என்ன டெய்லி இவங்க நேற்றும் பார்த்தேன், முந்தானம் பார்த்தேன், இன்றைக்கும் தங்கியிருக்காங்கன்னு அவங்கள்ட்ட போய் கேட்குறாரு, என்ன டெய்லி இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் என்ன செய்கிறீங்க, இங்கே தூங்குறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, நாங்கள் தெரியாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்கு போயிட்டோம், ஊரில் இருக்க முடியல, இங்கே வந்து என்ன செய்கிறதுன்னு முழிச்சு தத்தளிச்சுட்டு இருக்கிறோம் நாங்கள். அந்த அதிகாரி என்ன செய்கிறோம், அவர் நல்ல ஒரு மனிதராக இருந்ததுனால எதுக்கும் நீங்கள் நான் ஒரு நம்பர் தரேன்னு சொல்லிட்டு முயற்சி செய்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் எங்கேயோ என்னை பற்றி பார்த்துருக்காரு, என் நம்பரை கொடுக்குறாரு. அவங்க அடிக்கிறாங்க. நான் உடனே ஒரு மிகப்பெரிய சக்திக்கு அடிக்கிறேன், சார் இந்த மாதிரி குடும்பமாக வந்து தங்கியிருக்காங்களான்னு. அவர் செய்தது என்ன தெரியுமா, அத்தனை பேரையும் வண்டி வச்சு அவர் ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் தங்க வச்சு 2 வேன் அனுப்பி அவ்வளோ பேரையும் கொண்டு போய் அந்த பிரச்சனையை முடித்து மக்கள் பிரச்சனை பேசிட்டு இருக்கிறோம். நான் கோபமே பட மாட்டேங்க, உண்மையிலே கோபப்பட மாட்டேன். ஆனால் சம்பவங்கள் வந்து என்னையவே டென்ஷன் ஆகுதுன்னு சொன்னால் நாமும் திரும்பி பார்க்கணும் அப்படின்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கை வந்து வாழ்வா சாவா பிரச்சனை. 10 வருஷமா 20 வருஷமா இருக்கிறோம், பணமே இல்லாமல் தத்தளிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு வாய்ப்பு கிடைக்குது, மேலே வர்றதுக்காக போராடுறோம். இப்போ வந்து நம்ம கதை, நான் யார் தெரியுமா, என் பின்னாடி இவரை போடல, பொறுப்புக்கு இவரை போடலை, என்னது கொஞ்சம் புரிஞ்சுடுங்க. நான் சில பேரை நீங்கள் தயவு செய்து யாரும் தப்பாக எடுத்துறாதீங்க, உண்மையிலே வேதனையோடு இருக்கிறேன். நிறைய சம்பவங்கள் நடக்குது, அதை திருத்தலைன்னா நான் கண்டிப்பாக திருத்துவோம். யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த மக்களுக்கு கூட்டிகிட்டு போய் தங்க வச்சு ஒரு வாரம் 10 நாள் தங்க வச்சு சாப்பாடு போட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அந்த கம்பெனிக்காரனை பிடிச்ச அத்தனை பேருக்கும் பணம் வாங்கி கொடுத்து ஏலகிரி மலைக்கு அனுப்பி வச்சார். அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ரவுடி. நல்லவங்க இருக்கிறாங்க, நாம் எங்கே கதவு தட்டணுமோ அங்கே தட்டணும். அதுதான் எனக்கு தெரியாது. என்னை வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். நானே யோசிப்பேன், ஏதோ ஆண்டவனுக்கு தான் நன்றி, எதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி பெரிய ஆட்கள்லாம் இன்றைக்கி இருக்கிறாங்க. இந்த ட்ரஸ்ட்டு கேள்விப்பட்டோம், இதை நான் இந்த மாரி அமைப்புன்னு சொன்னதுக்கு சொல்கிறாரு, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. இதே போல் தான் நான் நினச்சேன், இன்னும் வேறு நிறைய வேலைகள் செய்யணும்னு வச்சுக்கிறேன். கண்டிப்பாக முடியும். நான் பின்னாடி இருந்து இயக்குவேன். இங்கே புதிய தலைவர், செயலாளர், பொருளாளர் எல்லாருமே வரப்போகிறாங்க. மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகுது. பணத்துக்காக செய்யலை, முதல்ல நம்ம மரியாதை, நம்மளுடைய கோரிக்கை. எம்பளம் இண்டஸ்ட்ரின்னா
ஓ எம்எல்ஏ செய்கிறீங்களா, வெரி குட், வாங்க வாங்கன்னு கட்டி அணைக்கணும். நான் 2009 ஒரு புக்கு போட்டிருந்தேன். அந்த புக்கில் போட்டிருந்தேன், மணமகன் வந்து கீழே டிகிரியெல்லாம் போட்டிருப்பாங்க. அதே போல் எம்எல்எம் லீடர்னு அவன் போடுறது வரைக்கும் என்னுடைய போராட்டம் தொடர்ந்து போட்டிருந்தேன். கண்டிப்பாக இப்பொழுது நடக்க போகுது. பார்த்துருங்க, இன்னும் நிறைய வாய்ப்புகள் நமக்கு வந்துட்டு இருக்குது. நானே எதிர்பார்க்கலை, நான் உண்மையை சொல்கிறேன், எதிர்பார்க்கல. அந்த வாய்ப்பை சரியாக நம்ம பயன்படுத்தினால் நம்ம பரம்பரை மிகப்பெரிய வெற்றி அடையும். அதனால் அடுத்த எனக்கு வந்து நிறைய பேர் நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய கட்சி நம்மளை எதிர்பார்த்துருக்கு. எல்லா கட்சியும் எதிர்பார்த்தாலும் கூட ஒரு கட்சி மிக பெருசாட்டு எதிர்பார்க்குறாங்க. அதில் நாமெல்லாம் மேலே வரணும். நம்ம கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள், நம்ம எல்லாம் மேலே வரணும்னு நினைக்கிறேன். சும்மா அந்த கோழி கிண்டிட்டு இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட வருவாங்க, பார்த்துடுவோம். நான் பயப்படலை, நீங்கள் அங்கே தாராளம் போகலாம், எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. புதுசாக முந்தா நாள் தான் ஒருத்தர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. உலகம் முழுவதும் சங்கம் இருக்குது. இந்தியாவில் ஆயிரக்கணக்கான சங்கம் இருக்குது, தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான சங்கம் இருக்குது. நான் யாரையும் மதிப்பு இழந்து பேசவில்லை. நம்ம உழைப்பால் நமக்கு ஒரு ரெக்கார்டு வந்திருக்குது, ஒரு ரெக்கார்டு கிடச்சிருக்குது. அதாவது இந்த பார்த்த உடனே கேட்குறாங்க, இது எப்படி முடிஞ்சதுன்னு கேட்குறாங்க. உங்கள் உழைப்பால். நான் அல்ல, வாய்ப்பு இருக்குது. இப்போ 4-5 விஷயங்கள் நடக்க போகுது, தப்பாக எடுத்துறாதீங்க. ஏன்னா இப்போ இல்லை, இந்த ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் பேசிகிட்டு இருக்கிறோம். அது முடிஞ்ச பிறகு இனிமேல் தயங்குவது இல்லை. புதிய தலைவர் இங்கே நான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், புதிய செயலாளர் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன், பொருளாளர் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கிறேன். யாருக்கும் தெரியாது. மக்களுக்காக சேவை செய்வதற்கு அவங்கள தான் நான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறேன். அதே போல் எனக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கிடச்சிது. அரசியலில் நான் சொல்ல, சப்போர்ட்டு ரெடி. அப்போ அதை மக்களுக்கு எப்படி இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன். இப்போ என்னுடைய ஜிபிங்க இந்த செலவெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ தான் நான் சந்தன் சார்ட்டை காட்டினேன். 30,000 ரூபா என் பேலன்ஸ் இருக்குது. இன்னும் ஈவினிங் எவ்வளோ என்ன கொடுக்கணும். இன்றைக்கி அல்ல, நான் என்னை பற்றி பேசவில்லை. நம்ம அசோசியனுக்கு வருகின்ற நிர்வாகம் அதை சரியாக கவனிக்க நீங்கள் பின்னாடி இருந்து கவனிக்கணும்னு நான் தாழ்மையோடு உங்கள்கிட்ட கேட்குறேன். அந்த வகையில் தான் நாங்கள் 2-3 விஷயங்களை இப்போ செய்ய போகிறோம். அதுவும் சும்மா பேச்சுக்கோ லெட்ரு பேடுக்கோ செய்யலை. எடுத்த உடனே ஒரு கல்யாணம்னா இந்த பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், உடனே போவோம். எவ்வளவு நான் எந்த கம்பெனியும் கேட்க மாட்டோம். எந்த கம்பெனி செய்கிறீங்கன்னு பிரச்சனையே கிடையாது. ப்ராடக்ட் கம்பெனியாக இருக்கணும், மக்களை பாதிக்காத கம்பெனியாக இருக்கணும். அதற்கு ஒரு இது பண்ண போகிறோம். அதுக்கெல்லாம் தான் உங்கள் தலைவர்கள்லாம் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறேன். தொழிலே சில பேருக்கு நல்ல கம்பெனி அமையாது, அது நாம் இப்போவுமே பண்ணிகிட்ருக்குறோம். அது ஒரு செக்ஷன் ஓடிட்டுருக்குது. அருள்மொழி சார்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்கள வச்சு நம்மை பட்டை தீட்டுவதற்கு ஒரு அமைப்பை தொடங்க போகிறோம். இதே போல் வாங்க சார், ஒரு நிமிஷம் வாங்க. இல்லைங்க, ஏன்னா எங்கெங்கே முத்துக்கு இருக்குன்னு நான் பார்க்குறேன். அவங்கள நான் எல்லா மனிதர்கிட்டையும் குறைகள் இருக்கும், நல்லது இருக்கும், நல்லது எடுப்போம். வணக்கம் சார்.
நிறைய திட்டமிடல் இப்போ ஏன் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு கட்டணும், ஒரு தொழில் தொடங்கணும், என்ன வேணும் நமக்கு? அது இப்போ நம்மள்கிட்ட வந்தது மாதிரி துணிஞ்சு அடிப்போம், துணிஞ்சு நிற்போம், ஜெயிப்போம். நம்ம குழந்தைகள் இந்த பண கஷ்டம்னா என்னதுன்னு நம்மகிட்ட கேட்கணும். வருவோம், வந்துட்டோன்னு தான் சொல்கிறதுக்கு தான். அப்போ நம்மை பட்டை தீட்டுவதுக்கு தான் அருள்ராஜன் சாரை நான் இது பண்ணியிருக்கிறேன். எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது, உண்மையிலே தெரியாது, உண்மையிலே தெரியாதுங்க. அவருடைய நடவடிக்கையை இந்த 7 மாதமாக நான் பார்த்துட்ருக்குறேன். எனக்கு மணி சாரை தெரியாது, குருசாமி சாரை தெரியும், வக்கீல் பாலமுருகன்னு தெரியாது, ஒரு வருஷமாக தெரியும். எனக்கு அதெல்லாம் கிடையாது. யார் வேலை செய்கிறார்களோ நம்ம அமைப்புக்காக, மக்களுக்காக, அவர்கள் வெளிய இடத்துக்கு வந்து செய்வார்கள். ஏன்னா அடிப்படை நம்மளுக்கு இதுவரைக்கும் இல்லாதது கிடைத்து விட்டது. மாவட்டம் அலுவலகம் இல்லை, இதோடு நிற்பாட்டிடுவோம். ஏன்னா இதையும் கதை கட்டி, இப்போவே வாங்கிட்டார் கொடுக்கு, ஒரு 100 கோடி வாங்கிட்டார் கொடுக்கு அப்படின்னு உடனே கதையை விட்டுருவாங்க. அதனால் அதை அப்படியே விட்டுட்டு ஒரு நல்ல டீம் எல்லாம் உங்கள்கிட்ட வரப்போகிறாங்க. ரூபன் சார் தலைமையில் ஒரு டீம் வரும், பிரபாகரன் சார் தலைமையில் வேறு ஒரு பிரச்சனைக்காக வரும் உங்கள்கிட்ட, தமிழ்ச்செல்வன் சார் பேரில் ஒரு குழு உங்கள்கிட்ட வரும். அதுக்கெல்லாம் நீங்கள் ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு பக்கபலமாக இருந்து, அவங்களுக்கே தெரியாது, நான் அதையும் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஆனால் இனிமேல் தூங்குவது இல்லை. இப்போ இங்கே பத்திரிகையாளர்கள் வந்திருக்கிறாங்க, அதுவும் ஒரு பத்திரிகை மேனேஜரே வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் நான் பார்த்து பேச வேண்டியிருக்குது. அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க, போலீஸ் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க. வந்துட்டோம், ஜெயிச்சாச்சு, அதுக்கு நீங்களாம் நிற்கணும்னு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது நன்றி கூறி விட விரைகிறேன். நன்றி, வணக்கம். தலைவரின் தீயான உரையை